நான் டிபி அட்ராசிட்டி சேனல்லேருந்து பேசுகிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பண்ணதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு, இந்த பல்லு கண்டிப்பாக ரூட் கேனல் பண்ணி தான் ஆகணும், வேரோட ஆழம் வரையா உங்களுக்கு சொத்தாயிருக்கு, அதனால நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் சிட்டிங்கில் அவங்க ஒரு டேட் சொன்னாங்க. அந்த டேட்டில் ரூட் கேனல் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. ரூட் கேனல் பண்ண போகிற எல்லாருக்குமே ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்டே நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸோ ஏதாவது குடிச்சிட்டு போயிடுங்க. ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட் நடந்ததுக்கப்புறமா ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் அவங்க ஏதாவது சாப்பிட சொல்லுவாங்க. ஃபில்லிங் பண்ணி இருக்கிறதுனால ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கும்போது ஃபஸ்ட்டு டாக்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. எங்கே எனக்கு பெயினான பல் இருக்கோ அந்த ஈறு சொல்லுவாங்கல்ல, அந்த ஈரில் எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டதுமே மரத்து போன மாதிரி ஆயிடும். அந்த இடமே லைட்டாக வீங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வீங்கி இருக்காது. அது அந்த இன்ஜெக்ஷனோட பவர்னால அப்படி தெரியும். ஸோ நீங்கள் பயந்துக்காதீங்க. இன்ஜெக்ஷன் போடும்போது மட்டும் ஒரு சின்ன வலி இருக்க தான் செய்யும். அதை மட்டும் நீங்கள் கேரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறமா எந்த பெயினும் நம்மளுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சின்ன நீடில் மாதிரி எடுத்து நம்மளோட பழைய தேவையில்லாத வேரெல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணிட்டு செலைன்ற ஒரு மருந்து வச்சு அவங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு பூரா செயற்கையாக அவங்க வைக்க போகிற வேரை வச்சு நம்மளுக்கு டெம்பரவரி ஃபில்லிங் பண்ணுவாங்க. டெம்பரவரி ஃபில்லிங்னா ஒரு 1 week அளவுக்கு தாங்குற அளவுக்கு ஒரு ஃபில்லிங் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. 1 weekல ஏதாவது பெயினோ இல்லை அன்கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் அவங்ககிட்ட கால் பண்ணி சொல்லலாம். சப்போஸ் அதில் ஏதாவது லைட்டான பெயினும் ஏதாவது இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட சொன்னால் அவங்க என்னன்னு பார்ப்பாங்க. அதுக்காக டெம்பரவரி ஃபில்லிங் ஃபஸ்ட்டு பண்ணி அனுப்புவாங்க. 1 week அப்புறமா அனதர் சிட்டிங் சொல்லியிருந்தாங்க. அனதர் சிட்டிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய ஃபில்லிங் இருந்ததை ரிமூவ் பண்ணிடுவாங்க. பழைய ஃபில்லிங் இருந்ததை ரிமூவ் பண்ணிட்டு திரும்பவும் மருந்தெல்லாம் வச்சு அதை எந்த லெவலில் இருக்குது, ஏதாவது புண்ணா இருக்குதா என்னன்னு பார்த்துட்டு அவங்க திரும்ப செலைன்லாம் வச்சு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெர்மனன்ட் ஃபில்லிங் பண்ணுவாங்க. பெர்மனன்ட் ஃபில்லிங் பண்ணிட்டாங்கன்னா அது நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் பல்லோட கலர்லேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் ஒயிட்டாக தெரியுமா அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம ஒரிஜினல் பல்லு எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் அந்த பெர்மனன்ட் ஃபில்லிங் இருக்கும். ரூட் கேனல் பண்ணும்போது பெயின் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊசி போடும்போது மட்டும் ஒரு பெயின் இருக்க தான் செய்யும் லைட்டாக. ஆனால் ஊசி போட்டதுக்கு அப்புறமா மரத்து போகிறதுனால எந்த பெயினும் நம்மளுக்கு தெரியாது. லைட்டாக கூச்சம் வேணா இருக்கலாம் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது, மற்றபடி பெயின் கண்டிப்பாக இருக்காது. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க டாக்டர் ஏதாவது வலி சம்பந்தமா உள்ள மாத்திரை ஏதாவது கொடுப்பாங்க. அந்த டேப்லெட்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த பெயின் கூட இருக்காது. ஸோ அதனால கண்டிப்பா வலிக்குமா அப்படின்னு கேட்டா அந்த அளவு பெயின் எல்லாம் இருக்காது. நீங்க பயப்படாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு பல்லுக்கு ரூட் கேனல் பண்றதுக்கு எவ்வளோ செலவாகும். என்னோட டாக்டர் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு பல்லுக்கு 3500 வரையா எனக்கு சார்ஜ் பண்ணாங்க. இது சிட்டியை பொறுத்து சின்ன மாறுதல்கள் இருக்கலாம். எனக்கு இந்த ஏரியாவில் ஒரு பல்லுக்கு பண்ணுறதுக்கு 3500 ஆச்சு. ரூட் கேனல் மட்டும் பண்ணுறதுக்கு. கேப் போடணும் அப்படின்னா அதுக்கு தனியாக சார்ஜ் ஆகும். நான் கேப் எதுவும் இதுவரையே போடலை, நெக்ஸ்ட் போடலான்னு இருக்கேன். நான் போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கேப் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, சப்போஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண பல்ல வச்சு நீங்கள் ரொம்ப கடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, ரொம்ப கடினமான பொருளை நீங்கள் கடிச்சு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீங்கள் கேப் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்.
இல்லைன்னா பல்லு கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் சிட்டிங்கில் நான் கேப் போடலான்னு இருக்கிறேன். ரூட் கேனல் பண்ண பல்லு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ரூட் கேனல் பண்ணி ஒரு 2 days மைல்டான பெயின் இருந்தது. டேப்லெட்ஸ்லாம் அவங்க கொடுத்த டேப்லெட்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறமா பெயின் எதுவும் இல்லை. இப்போ நான் ரூட் கேனல் பண்ணி 2 years ஆச்சு. அந்த பல்லில் எந்த பெயினோ இல்லை கூச்சமோ எதுவுமே இப்போ வரைய இல்லை. அதனால குழந்தைங்க கூட வந்து பண்ணிக்கிறாங்க. குழந்தைங்க கூட பண்ற அளவுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்க யாரும் ரூட் கேனல் வேர் சிகிச்சை அப்படின்னு சொன்னதுமே யாருமே பயப்பட வேண்டாம். ரொம்ப சேஃபான ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரொசீஜர் தான். நானே ஃபர்ஸ்ட் பயந்தேன். ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஓரளவு ஈஸியான ப்ராசஸ் அப்படிதான். அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது மட்டும் ஒரு பெயின் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து பெயின் எதுவும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.